ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான சமையல், சூப்பரான சமையல், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி அந்த மீனும் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மி. அதாவது என்ன சொல்கிறது, 150 ரூபா 200 மேலே அந்த ரேட்டு போனதே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ஈஸியாக கிடைக்கிற மீன். அதாவது நம்ம கம்மாயில் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி எவ்வளோ ஈஸியாக கிடைக்குமோ, அதே மாதிரி கடலில் கடற்கரை அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீன் தான் அதிகமாக கிடைக்கும். இதுக்கு பேர் மீன் வந்து ஓரா. இந்த மீன் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, பட் இந்த மீனுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஓரா மீன். நம்ம கம்மாயில் வந்து எப்படி ஜிலேபி பிடிக்கிறோமோ, அதே மாதிரி கடலில் வந்து இந்த மீன் பேர் ஓரா. இதில் நிறையா வெரைட்டி இருக்குது, அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மீன் பேர் ஓரா. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, குழந்தை பிறந்த தாய்மார்கள் வந்து இந்த மீனை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த மீனில் வந்து கொழுப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னா, கொழுப்பு சக்தி ஜாஸ்தி இருந்தால் பிறந்த குழந்தைகளுக்கு லூஸ் மோஷன் போகும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மீன் ஒன்று நம்ம நாட்டு ரக மீனில் பார்த்திங்கன்னா வந்து விராமீன் இதுவும் அவாய்ட் பண்ணுவாங்க. அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை நான் அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன், ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆனதில்லை அப்படின்னு சொன்னால் யுவர் சாய்ஸ். ஸோ இந்த மீனை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு அவசரமாக சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த மீன் நல்லா பார்த்துக்குங்க. இந்த மீன் தான் ஓரா மீன். ரெண்டாவது, இந்த மீனில் வந்து ஒரு முள் இருக்கும். இது குத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும். அப்படியே அந்த அளவுக்கு கடுக்குங்க, செம்ம கடுப்பு கடுக்கும். இது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, கடல் மீனவர்களுக்கு தெரியும். இது பாருங்கள், இந்த மீன் தான், நல்லா பார்த்துக்குங்க. நான் க்ளீன் பண்ணதுனால உங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த மீன் தான் ஓரா மீன். இந்த இருக்கு பாருங்கள் முள். இந்த முள் குத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மணி நேரத்துக்கு அவ்வளோ கடுப்பு கிடக்கும். மீன் பிடிக்கிறதுக்கு அவங்களும் படுற கஷ்டம் இருக்குது, ரொம்ப கஷ்டங்க. நம்ம நினைக்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிலாம் இல்லை. அந்த மீன் பிடிக்கும்போது அந்த முள்ளெல்லாம் குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க படுற கஷ்டம் வெளியிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கடுக்குங்க, பயங்கரமாக கடுக்கும். இப்போ நாட்டு ரக மீன்களே பார்த்திங்கன்னா கெளுத்தி மீன் இருக்குல்ல, அதெல்லாம் குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையை அப்படியே வெட்டி வீசலாமான்னு தோணும், அந்தளவுக்கு கடுக்கும். ஆனால் அது யாரும் வெளியில் சொல்கிறது இல்லை. ஆனால் கெளுத்தி மீன் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மீன். ஸோ இந்த மீன் வந்து டேஸ்ட்டில் தலைவன் வேறு லெவலில் இருப்பாப்புல. ஸோ இன்றைக்கி இந்த மீனை வச்சு தான் இன்றைக்கி சிம்பிளாக இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மீன் பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. தாங்க ஓரா மீன் எப்படி இருக்குது பாருங்கள். இதுலேயே வந்து 2-3 ரகம் இருக்குது. ஆனால் ஓரா மீனில் என்ன ஒரு இதுனா, க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா குடல் ஜாஸ்தி இருக்கும், இதில் நிறைய இருக்கும் குடல். ஆமாம், அது ஒரு மைனஸ். மற்றபடி டேஸ்ட்லலாம் வேறு மாதிரி இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன். நல்ல சைஸுங்க, செம்ம சைஸு மீன். பார்த்திங்களா அப்படியே அந்த பச்சை கலர் கூட மாறல பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான மீன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே நம்ம அந்த லைட் அடிச்சோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் ஃப்ரெஷ்ஷான மீன். தொடவே வேண்டியதில்லை, கண்ணில் பார்த்தாவே தெரியும். வாங்க சூப்பராக கட் பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா அந்த உள்ளெல்லாம் பாருங்கள், கொழுப்பு பார்த்தீங்களா. நான் சொன்னேன்ல, அந்த கொழுப்பெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். சிக்கன் குழம்புல எப்படி நெய் வருமோ அந்த மாதிரி வரும் இந்த மீனில் மட்டும். பாருங்கள் ஃப்ரெஷ் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. ஃப்ரெஷ்ஷான மீனோட தசை பகுதி இப்படி தான் இருக்கும், கண்ணாடி மாதிரி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்படி தேங்காய் செல்லு மாதிரி இருக்குது பாருங்கள். வாங்க குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் அளவாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேண்டியதில்லை, அளவாக ஊற்றுங்க எண்ணெய்.
மீன் குழம்புக்கெலாம் ரொம்ப எண்ணெய் ஊற்றணுன்ட்டு இல்லை. எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு வெந்தயம் சேர்க்குறது நல்லது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ வெந்தயம் சேர்த்துங்க. வெந்தயம் நல்லா கலர் மாறிடுச்சு. சின்ன வெங்காயத்தை அப்படியே தூங்க மலைச்சாரல் மாதிரி. சின்ன வெங்காயம்லாம் நல்லா சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்குங்க. காரம் கம்மி பண்ணிக்கோங்க. மற்ற ஐட்டம்லாம் நல்லா சேர்த்துக்குங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. தக்காளிலாம் வெட்டுறதுக்கு டைம் இல்லைங்க. பாருங்கள், அப்படியே கையிலே புழிஞ்சு விட்டோம். இன்றைக்கி சண்டே, ஸோ அதனால் நம்மளால் டைம் இல்லை. அவசரமாக குழம்பு வைக்கிறதுங்கனால அப்படியே புழிஞ்சே விட்டாச்சு தக்காளியெல்லாம். நீங்களும் இந்த மாதிரி புழிஞ்சே விடுங்க. அப்போ தான் கைக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்குதும், நல்லா கை ஸ்ட்ராங்காகும். கத்தியில் வெட்டுறதை விட கையில் புழிஞ்சு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். ஸோ ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இஞ்சி பூண்டு அதையும் இடித்து தான் போட்டுறோம். இடித்து நீங்கள் சேர்த்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அதை விடவே மாட்டீங்க. அதோட டேஸ்ட்டே தனியாக தெரியும். ஆமாம், அதுவும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நமக்கு அளவு டீஸ்பூன் அளவுலாம் தெரியாது. பாருங்கள், மிளகாத்தூள் இந்த அளவுக்கு. நான் வந்து 1 கிலோ மீனுக்கான அளவு தான் காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நல்லா அப்படியே மசாலா நல்லா அந்த வதங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. அந்த மிளகாத்தூள் வாசம் போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வணக்கி விடுங்க. அவசரப்பட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் அப்படியே இருக்கும். குழம்பு ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம ஊரில் வந்து வெம்மிளகா வாசம்னு சொல்லுவாங்க. ஆமாம், நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றி சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அந்த சைஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆமாம், பாருங்கள், தேவையான அளவு தண்ணி மீன் குழம்புக்கு ஓரளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஓரளவுக்கு மீடியமான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த மீன் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். உப்பை சரி பார்த்துக்கோங்க. உப்பை சரி பார்த்து அப்படியே மூடி வச்சுருங்க. பார்த்தீங்களா, அப்படி தான் லைட்டாக அப்படியே கொதி வருது பாருங்கள். சூப்பராக கொதிச்சிருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. ஆமாம், அந்த அளவுக்கு கொதிக்கணும். அப்போ அந்த ஸ்மெல் வரும்போதே தெரியும் உங்களுக்கு. அந்த மிளகாயோட வாசம் இருந்துச்சுன்னா, அந்த பச்சை அந்த மிளகாத்தூள் வாசம் வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதை நம்ம ஊரில் வெம்மிளகான்னு சொல்லுவாங்க. வெம்மிளகா வாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை அப்படியே உள்ளே இறக்கிடுங்க. பாருங்கள், நம்ம மீன் போடுறதுக்கும் அந்த குழம்புக்கும் அப்படி ஈவனாக இருக்கணும். அப்போ தான் அந்த நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி ரசம் மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது சொதப்பிடும். ஸோ அந்த கழுவும் போதே தண்ணியை ஊற்றி செக் பண்ணிக்கோங்க. எந்தளவுக்கு தண்ணி இருந்தால் மீனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், தண்ணி போட்டவுடனே அப்படியே மீன் ஒரு மாதிரி இதாகுது, எந்திரிக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கா? அவ்வளோதாங்க மீன் குழம்புக்கு வைக்கிற பதம். நம்ம வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் இது நார்மலாக அவசரத்துக்கு ஒரு மீன் குழம்பு வைக்கணும், சாப்பிட்ணும், திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா எப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம். நம்ம வந்து இந்த தேங்காய் பாலெலாம் அரைச்சி ஊற்றி பாறை மீன் குழம்புலாம் வச்சுருக்கோம். அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். பாருங்கள், மீன் போட்டாச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. எப்போவுமே கொதிக்கும் போது நம்ம கருவேப்பிலை போடுவோம். அது மாதிரி போட்டு வச்சாச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்து கரெக்டாக ஈவனாக வந்துடுச்சா பாருங்கள். இந்த அளவு தான் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒரு மீன் குழம்பு மினிமம் ஒரு 20 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். அவசரப்பட்டு உடஞ்சிருங்கிறதுக்கு இறக்காதீங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஓரளவுக்கு சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. எப்படி சூப்பராக இருக்கா? ஃப்ரெஷ்ஷான மீனுனா மீன் குழம்புல போட்டதுக்கப்புறமா அந்த ஃப்ளஷ் வந்து வெள்ளையாக இருக்கும். அதுதான் ஃப்ரெஷ்ஷான மீன். எப்படி இருக்குது பாருங்கள். ஓ, ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி அப்படியே ரைட்டாக தூவுங்க. லைட்டாக தூவி அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. அட்டா 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 ஓரா மீன் குழம்பு
எப்படி இருக்குது பாருங்க, வேறு லெவலில் இருக்கா. ஒரு பீஸ் கூட உடையாமல் அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான மீன் உடையாதுங்க. ஆமாம், ரொம்ப ஒரு மாதிரியான மீன் வாங்கிட்டிங்கன்னா உடஞ்சிரும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக. இந்த அளவுக்கு தாங்க மீன் குழம்பு பதமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்க, இந்த துண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே வெள்ளேன்னு அப்படியே மஞ்சள் குளித்தது மாதிரி எடுத்து சாப்பிட்டால இருக்குது, வேறு மாதிரி இருக்குங்க. வாங்க சாப்பிட்றலாம். பாருங்க, இந்த மாதிரி அப்படியே சுட 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 ஆவி பறக்க சாப்பாடை போட்டு அதில் குழம்ப ஊற்றி அந்த மீனை சாப்பிடும்போது வர்ற சுகம் இருக்கே வேறு லெவலுங்க. நீங்கள் பாருங்கள், சாப்பாடு பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கா இருக்குங்க. குழம்பு ஊற்றிடலாம். அப்படியே சாப்பாடு ஆவி பறக்குதுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த ஃப்ளஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அப்படியே அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குங்க. நீ பாருங்கள், மீன் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சாப்பிட்ற அவ்வளோ டேஸ்ட்டுங்க, அப்படியே செம்ம டேஸ்ட்டு. பாருங்க, இந்த சாப்பாட்டுக்கு சுட சுட சாப்பாட்டுக்கும் இந்த சுட சுட மீனுக்கும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. தேவாமல் இருந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இதை பற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. ஆவி பாருங்க தெரியுதா, இங்கே பாருங்கள் இந்த மீன் ஃப்ரெஷ் பாருங்கள், அப்படியே அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. மீனை சாப்பிடும்போது எங்கே அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மீனை பற்றி யாருக்கும் தெரியாது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கடாமடான்னு யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் இது வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக, ரொம்ப சிம்பிள். பாருங்க, சாப்பாடில் சாப்பிட்டு வா வஞ்சர மீன்லாம் என்ன வஞ்சர மீன், என்ன முள் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், கேர்ஃபுல்லாக சாப்பிட்ணும். கையில் குத்திருச்சு அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்க மீன், செம்ம டேஸ்ட்டுங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு. இந்த மீன் தான் வந்து இருக்கிறது ரொம்ப விலை கம்மி. 150 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே இந்த மீன் விலையே போகாது. என்ன சீசன் வந்தாலும் சரி தான், இந்த மீன் மட்டும் விலையே அவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா யாரும் பேச தெரியாது, முள் இருக்குங்க பயந்து வாங்க மாட்டாங்க. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. கடற்கரை ஓரத்தில் தான் மீன் கிடைக்கும். கடற்கரை ஓரத்தில் வலை போட்டு பிடிப்பாங்க. மீனவர்களுக்கு நல்லா தெரியும், ஒரு வலையை இறக்குனாங்கன்னா அப்படியே வலையே ரெம்பிடும், அந்தளவுக்கு மீன் கிடைக்கும். ஆனால் ஒன்று என்னதுமா, எடுக்கிறது கஷ்டம். பெருசாக அந்த மீன் யாரும் லைக் பண்ணி வாங்க மாட்டாங்க, பிடிக்கவும் மாட்டாங்க. ஆழ்கடலுக்கு போயிடுவாங்க, போய் நல்லா மீன் பிடிக்கிறக்கா. ஆனால் அந்த மீன் கடற்கரை ஓட்டிலே கிடைக்கும். இந்த ஆற்று கடல் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த கடல் ஒட்டின மாதிரி இருக்கும். கடல் மீன் தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டு. சாதாரண குளத்தில் வந்து சிலேபி, கடலுக்கு வந்து ஓரா மீன், ரெண்டாவது மடவை மீன். இது ரெண்டுமே டேஸ்ட்டில் ஒன்றா அடிச்சுக்க முடியாது. மடவை மீனோட வீடியோ இன்னொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு போடுறேன். இந்த மீன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒன்றே கண்டிஷன், குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த மீன் சாப்பிட வேண்டாம், லூஸ் மோஷன் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ யாருமே கொடுக்காதீங்க.
சாப்பிடாதீங்க. மண்டி தின்னுவிட்டு பிள்ளைகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு அலைய வேணாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இல்லை சாப்பிடுவோம் நாங்கள், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னால் யுவர் சாய்ஸ். என்றென்றும் அன்புடன் உங்கள் விஎஸ்கே. பாய்.